ஹீரோ கிட்ட உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன லவ் பண்ணிட்டு எப்படி ஜின்னு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு என்னை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. நீ நல்லவன் தான், ஆனா இதுக்குள்ள நீ வர வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதுக்கு உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஹீரோவை கட்டி பிடிச்சிடறாங்க. இதுக்கடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டல அப்படின்னு ஹீரோட்ட கேக்குறாங்க. ஹீரோ அதுக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட வேலை பார்க்குறவரோட மகனோட பர்த்டேக்கு போறாங்க. அப்போ அவங்க கூட வேலை பார்க்குறவரு ஹீரோயின் கிட்ட ஹீரோ பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. ஹீரோ மூட நம்பிக்கை அதிகமா உள்ள ஆளு, அவனுக்கு செட் ஆக மாட்டான். உன்னோட லக்கி நம்பரும் அவனோட லக்கி நம்பரும் ஒண்ணுங்கிறதுனால தான் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினி கோவப்பட்டு ஹீரோ கிட்ட போய் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் இதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினி கோச்சிக்கிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினி கிட்ட ப்ரொபோஸ் பண்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினி சிரிச்சிட்டு கோவமா இருக்க மாதிரி ஆட்டோல ஏறி போறாங்க. அப்ப ஹீரோ ஆட்டோ பின்னாடியே பைக்ல வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயினி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நீ போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அதை கேட்ட ஹீரோயினி நான் கல்யாணம் பண்றவன் செத்துருவானா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அவர் பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. அதிர்ச்சியாகி உறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு.